Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா ஒரு 5600G இது ஒரு கஸ்டமருக்கு தான் PC பில்ட் ஆகி ரெடி ஆகி போகுது. சோ அதையே கிட்ட ஒரு வீடியோவும் கொண்டு வந்துறோம் தான். சோ நம்ம டிஃபரண்டான கான்செப்ட்ல இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ போற காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் செக்மென்ட்ல ஒரு ஐடியா வர்றது தான். சோ ரெண்டாவது காம்போனன்ட்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். சோ கரெக்டான காம்போனன்ட்ஸ் சூஸ் பண்றது தான் நம்ம என்ஆர்இன் போட்டோக்கு இருக்கும். சோ நம்மள்ட்ட PC பில்ட் ஆர்டர் பிளேஸ் பண்றதுல துறையில பயமும் தயக்கம் தேவை கிடையாது. சோ எக்ஸ்க்ளூசிவா இப்ப தமிழ்நாடு and பாண்டிச்சேரியில ஏகப்பட்ட பேர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ இது போக பாத்தீங்க அப்படின்னா இப்ப பெங்களூர் அந்த ஏரியாங்கள்ல நிறைய PC பில்டோட ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ ரெண்டாவது PC பில்ட் எதுக்கு இப்ப நார்மலா நம்ம வெப்சைட்ல ஏத்தாம இருக்கும். சோ ஃபியூச்சர்ல வரப்போற வெப்சைட்ல PC பில்ட் ஃபுல்லா ஏத்திடுவோம். சோ ஏன் கேட்டீங்க அப்படின்னா சோ தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு எங்களுக்கு கொரியர் சார்ஜ் அதாவது டிரான்சிட் சார்ஜ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கம்மி. சோ அதர் ஸ்டேட்டுக்கு வர்றப்ப எங்களுக்கு அது டபுள் ஆகும். சோ இப்போ நாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் தான் எங்களோட மெயின் டார்கெட். ஒரு 15% வியாபாரம் அதர் ஸ்டேட்ல விழுகிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்க ஃப்ரீ டெலிவரி தான் வெப்சைட்ல ஆர்டர் போறோம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படின்றப்ப கொரியர் சார்ஜஸ்ல எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. சோ அதனால தான் இப்போ வரக்கூடிய புது வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா PC பில்ட் எல்லாமே உள்ள கொண்டு வந்துருவோம். சோ அதாவது NR Infotech ஸ்பெஷல் PC பில்ட் அப்படின்னு தனி ஒரு காலம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் இந்த மாதிரி நிறைய PC பில்டுக்கான காம்பனன்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஸோ நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை உண்டு. ஸோ அவங்களும் அந்தந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறப்ப அதுக்கான கொரியர் சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ ரெண்டாவது PC பில்டுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மட்டும் ஏன் ஃப்ரீ, ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு ஏன் சார்ஜஸ் கூடன்னு கேட்டிங்கன்னா ஸோ PC பில்டு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷல் டெலிவரியில போகும். ஸோ அது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏன்னா பேக்கிங்கும் வேற மாதிரி இருக்கும், அதோட டெலிவரி கான்செப்டும் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்பெஷல் டெலிவரியில போகும். ஸோ அதனால அதுக்கான கொரியர் சார்ஜஸ் கூட. ரெண்டாவது நம்ம வீடியோஸ்ல சொல்லக்கூடிய பிரைசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ். ஸோ இன்னைக்கு இந்த PC பில்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு தான் போகுது. ஸோ அவர் வந்து 3D Max ரெண்டரிங் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல கேட்டார். ஸோ என்கிட்ட கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா அவரு ஒரு 60K பட்ஜெட்ல எனக்கு வித் மானிட்டரோட சூப்பரான 24 இன்ச் மானிட்டரோட வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 46,990 ரூபாய். ஸோ 46,990. ஏசர்ல அல்ட்ரா ஸ்லிம் ஒயிட் பேனலோட ஒரு பார்த்தீங்கன்னா ஸோ மேக் மானிட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மானிட்டர் sRGB ரேட்டிங் 99% IPS கேமிங் டெடிகேட்டட் கேமிங் மோடோட வரக்கூடிய 3S ஆன்சைட்டோட வரக்கூடிய அந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். அதோட பிரைசிங் 13,000 ரூபாய். ஸோ கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு மானிட்டர் CPU ஃபுல் செட் பார்த்தீங்க அப்படின்னா 60K பட்ஜெட்டுக்கு போகுது. ஸோ 24 இன்ச்சு அல்ட்ரா எட்ஜ் 3 சைட் பார்டர்லெஸ் 99% sRGB ரேட்டிங், ஸோ டெடிகேட்டட் கேமிங் மோடு, சூப்பரான மானிட்டர். ஸோ இந்த PCயை வச்சு நீங்கள் கேம் விளையாடுறீங்களா தாராளமாக வச்சு ரஃபடி எல்லா கேம்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டரிங் 3D Max V-Ray இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சராக உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய கிராஃபிக்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது போக ப்ரீமியர் ப்ரோ, இடியா சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் தாராளமாக ஆஃப்டர் எஃபெக்ட் இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸ் PC. ஸோ இன்னைக்கு இந்த 46,990 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருது ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த வீடியோ டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டீடைல்ஸும் சொல்லிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் கொண்டு வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, டைமிங் ரொம்ப கம்மி. ஸோ அசம்பிள் பண்ணிட்டு இருக்க இடத்துல எங்கள் அடுத்தடுத்த வேலைகள் வந்துடும். ஸோ ஏன்னா டெடிகேட்டாக ஸ்டுடியோலாம் கிடையாது. இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணி 8:30 மணிக்கு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு 1/2 hour வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ மறுநாள் காலையில் வந்து ஒரு அழகாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி சில நேரத்தில் நைட் நேரத்தில் 11 மணிக்கெலாம் உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நம்ம அசம்பிள்டு பண்ற வீடியோ அடுத்து இன்னொரு வீடியோ அசம்பிள் பண்ற வீடியோ அசம்பிள்டு வீடியோ நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தனியாக உட்காந்து பார்க்கணும். ஏன்னா அசம்பிள்டு பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு ஃபோன் கால்ஸ் வரும். ஸோ அசம்பிள்டு பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு வெளி ஒர்க் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுனால ஸோ அசம்பிள்டு மட்டுமே நான் பண்ணணும் அப்படின்னா 2 மணி நேரம் சுவிச் ஆஃப் செல்லுங்களாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணணும். ஸோ அதனால தான் நிறைய அசம்பிள்டு வீடியோ நம்ம உள்ள சர்வீஸ் சென்டர்ல பசங்க இருக்காங்க டக்கு டக்கு அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த 46,990 ரூபாய்க்கு என்னென்ன கிட்டு வருது. இன்னொரு மேக்ஸிமம் 1 week to 10 days தான் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் மெகா அப்டேட் லான்ச் ஆகுது. ஸோ அந்த மெகா அப்டேட்ல PC பில்டு இதே PC பில்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் ஏற்றிடுவோம். ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான கிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் அதில் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற எல்லா டைப்ஸான பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸும் உள்ள இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மிகப்பெரிய அப்டேட்டுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதோட லான்ச்சிங் டேட் அப்போ லைவ்ல வந்து நான் உங்களுக்கு லான்ச்சிங் பண்ணுவேன். ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். ஸோ இன்னைக்கு இந்த 46,990 அதாவது 46,990 46,990 ரூபாய் அப்படின்றது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST பில்லு. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட GST நம்பர் இருந்தால் GST இன்புட் கிரெடிட்டும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் அசம்பிளி, ஸோ இன்க்ளூடிங்
ஒயர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ இந்த 46,900 என்னென்ன வருது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ப்ராசஸர்லேருந்தே போயிடுவோம். ஸோ ரைசனோட 5600G. ஸோ 5600G இப்போ எக்கச்சக்கமாக நம்ம சேனலில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏஎம்டியோட ஆத்தரைஸ்டு பார்ட்னர். ஸோ 5600G வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸிங்க்கு நீங்கள் எந்த வெப்சைட்லையும் சரி எந்த ரீட்டைல் ஸ்டோர்லையும் கூட கிடைக்காது. ஏன்னா ஏகப்பட்ட ரீட்டைல் ஸ்டோருக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5600G 5700G ரெண்டு ப்ராசஸர் தனியாக வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் ஆப்பில் போய் நீங்கள் டக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர் சீல்டு வித் ஜிஎஸ்டி பில்லோட வந்துடும். ஸோ அதனால் துளியோட பயமும் தயக்கம் தேவை கிடையாது. இந்த 5600G பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர் இன்ஃபோட்டோட எக்ஸ்க்ளூசிவ் பிரைஸ் 22,990 இன்னைக்கு ரேட்டு. பிரைசிங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு மாறலாம். ஸோ 5700G 28,990. ஸோ ப்ராசஸர் மட்டும் தனியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸ்லாம் ஆர்டர் போகிறதுக்கு பதிலாக நம்மள்ட்ட ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது வித்தின் 1 or 2 டேஸில் ஸ்பீட் டெலிவரியில் உங்களுக்கு வந்துடும். இது போக வேறு காம்பனன்ட்ஸ் வேணாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே பாக்ஸாக அனுப்பிச்சு விட்ருங்க, எல்லாமே இங்கே நான் பார்த்துக்கிறேன்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த 46,990 பிசி பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா AMD Ryzen 5600G. ஸோ இது ஒரு 6 core 12 thread ப்ராசஸர், இன்பில்டு கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராசஸர். இதை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸோ ரெண்டாவது இதுக்கு யூஸ் பண்ணிக்க மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் கொஞ்சம் ஹையண்டாக கொண்டு வந்திருக்கும். ஆசூஸோட டஃப் கேமிங். ஸோ இப்போ மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசூஸ் ப்ரைம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசூஸ் டஃப் கேமிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆசூஸ் ROG ஸ்ட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 மதர் போர்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ ஆசூஸோட ப்ரைம் மதர் போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே 520 சீரிஸில் ப்ரைம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரைம் மதர் போர்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த மதர் போர்டை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. டஃப் கேமிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 12 மணி நேரம் டு 15 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நம்ம ஓவர் கிளாக்கிங் அதிகமான ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸை உரியக்கூடிய அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒர்க்குக்கெல்லாம் சப்போர்ட் ஆகிறது இந்த டஃப் கேமிங். ஸோ நீங்கள் ரஃப் அண்ட் டஃபாக உங்கள் பிசியை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த மதர் போர்டை தேர்ந்தெடுக்கிற டஃப் கேமிங்னு. இதுவே ROG ஸ்ட்ரிக்ஸ்ன்னு இருக்கும். 24/7 யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓவர் கிளாக்கிங் வச்சு, அதாவது ஒரு ப்ராசஸரை எந்த அளவுக்கு அவங்களால புஷ் பண்ண முடியுமோ அந்த புஷ் பண்ணி ஃபுல் பவர் அவங்க அப்சர்வ் பண்ணுறது தான் அந்த ROG ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு போவாங்க. ஸோ நம்ம இந்த கஸ்டமரை சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆசூஸோட ஒரு டஃப் கேமிங் மதர் போர்டு. இது நீங்கள் கண்டினியூஸாக ரெண்டரிங் ப்ராஜெக்ட் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு 15 hours தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதே நார்மல் ஒர்க்காக இருந்தால் நீங்கள் 24/7 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆசூஸோட பிராண்ட் வந்து டஃப் கேமிங் மதர் போர்டு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். நம்ம ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 சீரியஸ், அதாவது 5000 சீரியஸ் APUs எதுக்குமே 400 சீரியஸ் மதர் போர்டு போடவே மாட்டோம். ஏன்னா 5000 சீரியஸ் APUs எல்லாமே Gen 3 ஆர்கிடெக்சர்ஸோட பெர்ஃபார்மன்ஸே கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த Gen 3 ஆர்கிடெக்சர்ஸோட கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு பக்காவாக எடுத்து கொடுக்கணும். அது கண்டிப்பாக 500 சீரியஸில் மட்டும் தான் இருக்கும். ஸோ 400 சீரியஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. அந்த ப்ராக்டிக்கலான வீடியோவையும் நான் உங்களுக்கு தனியாக போட்டு வரேன். ஸோ ரெண்டாவது மற்ற சேனல்ஸ்லாம் வர்ற மாதிரி நம்ம சேனலில் இந்த எடிட்டிங் பண்ணுறது, இந்த நக்கல் நையாண்டிஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, பழக்கமும் கிடையாது. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக அப்படியே வீடியோ எடுப்போம், டக்குன்னு அப்லோட் பண்ணுவோம், முடிச்சிடும், வேலையை முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் எடிட்டிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக டீம்லாம் போடலை. ஸோ டீம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த 46,990 கிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசூஸோட டஃப் கேமிங் A520M ப்ளஸ் மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மதர் போர்டில் உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4 RAM ஸ்லாட் வந்துடுது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 8GB × 8GB 16GB. ஸோ 8GB 8GB 16GB போடுறோம். ஸோ ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு 16GB நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்துடுது. ஸோ இதில் 3 டிஸ்பிளே போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாகவே VGA போட்டு HDMI போட்டு DVA போட்டு டிஃபால்ட்டாகவே 3 டிஸ்பிளே போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக 2 டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறது, ஒரு VGAலையும் ஒரு HDMIலையும் 2 டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இது போய் USB போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2, 4, 6, 7 USB போர்ட்ஸ் இருக்குது. ஸோ USB 3.2 வெர்ஷனும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு மாற்ற இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டீலில் வரும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NVMe சப்போர்ட் இருக்குது. ஸோ இது போக WIFI கீன்னு சொல்லுவாங்க. ஸோ M.2ல WIFI கீன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே டேரெக்டாக மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மதர் போர்ட்லேயே இன்பில்ட் வைஃபைக்கான M.2 கீ சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ VRMும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 VRM சிப்செட்டு. ஸோ ஒரு பக்காவான மதர் போர்டு. ஏன்னா இந்த மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெறும் கேமிங்க்கு மட்டுமே தரமாக டஃப் கேமிங். ஸோ டஃப் கேமிங் போட்டிருக்கிறது வந்து வெறும் கேம் விளாட்றது மட்டும் கிடையாது, ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு சூப்பரான மதர் போர்டு. ஸோ இப்போ நம்ம போர்டு ப்ராசஸர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரேமு.
ஸோ ரேமுக்கு இந்த ட்ரிப் நம்ம கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் கேமிங் ரேமு. ஸோ ஏ டேட்டா பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு DDR4 8GB 3200 மெகாஹெர்ட்ஸுக்கான ஒரு கேமிங் ரேமு, 2 ரேமு. ஸோ 8GB into 8GB 16GB, இன்னும் 2 லேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னும் 2 8GB நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரேம் பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா SSD. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் எஸ்எஸ்டின்னு கேட்டாங்க. ஸோ ரெண்டுக்கான ப்ராக்டிக்கல் ரிவ்யூ, சாம்சங் எஸ்எஸ்டிக்கான ப்ராக்டிக்கல் ரிவ்யூ இருக்குது. ஸோ அதுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதோட 1000 ரூபாய் கூட வரும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. ஏன்னா சாம்சங்கான கஸ்டமர்ஸே தனி. இந்த கஸ்டமர் எனக்கு சாம்சங் எஸ்எஸ்டியும் வேணும் அப்படின்னே கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட ரீட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 3500 MBPS ரீட் ஸ்பீட் வரும்னு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக இதில் கரெக்டாக எவ்வளோ ரீட் ஸ்பீட் வருதுன்றதை பார்த்துருவோம். ஸோ கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் தெரில. ஸோ அப் டு 3500 MBPS உங்களுக்கு ரீட் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து சாம்சங்கோட SSD 980 NVMe 250GB 250GBக்கான ஒரு NVMe. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா SMPS. ஸோ SMPS பார்த்தீங்க அப்படின்னா கோர்சேரோட CV450 80+ ப்ரோன்ஸ் SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே நீங்கள் சில்வர் ஸ்டோனோட 600 வாட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அது கூட உங்கள் சாய்ஸ் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த கஸ்டமர் எனக்கு கோர்சேர் தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக கோர்சேர் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கடுத்ததாக கேபினெட். ஸோ கஸ்டமர் இந்த கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோர்சேர் தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு கூலர் மாஸ்டர்லாம் போனார். ஸோ ப்ரைஸிங் அவர் பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 60,000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் முடிக்கிறது அவரோட பிளான். ஸோ அப்போ நாங்கள் இந்த கேபினெட்டை எடுத்து வச்சு அவருக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2650 ரூபா, 2650. ஸோ அவர் கோர்சேரில் இதே மாதிரி RGB கேபினெட் சைட் ஃபுல் டெம்பர் கிளாஸ்ல 5000 ரூபாய் 5500 பட்ஜெட் இருந்துச்சு. சேம் அதே கூலர் மாஸ்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய் பட்ஜெட் 4500 பட்ஜெட் இருந்துச்சு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணி கஸ்டமருக்கு டீட்டெயில்டாக காமிச்சோம். ஸோ ஒரு கேபினெட்ன்றது நம்ம உள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சேசியஸ் தான். ஸோ அந்த சேசியஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது குவாலிட்டியான மெட்டல், நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸை உள்ள ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ். இது 2 தான் முக்கியம் ஒரு கேபினெட்டை பார்க்குறப்ப. ஸோ அப்போ நாங்கள் இந்த கேபினெட்டை கஸ்டமருக்கு எடுத்து டீட்டெயில்ஸ் சொன்னோம். ஸோ இதோட ப்ரைஸிங் 2650 ரூபாய் தான். இல்லை நீங்கள் இன்னும் 1000 ரூபாய் கூட போடுறீங்கன்னா பரவாயில்ல, அது உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா கஸ்டமரோட காஸ்ட்டை வீணாக்கும் நாங்கள் நினைக்க மாட்டோம். உங்கள் சாய்ஸ், நீங்கள் செலவு பண்ண ஓகேன்னா நாங்கள் தயாராக போயிடணும். ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு RGB ஸ்ட்ரிப் வந்துடும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ஒரு RGB ஃபேன் வந்துடும். சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸு. மேலே வந்து நீங்கள் அப் டு 240 ml வரைக்கும் ரேடியேட்டர் கூலிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3 RGB ஃபேன் இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்லையுமே போட்டுக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 2 SSD 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ஸோ SMPSக்கான கம்பார்ட்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. சைட் ஃபுல் டெம்பர் கிளாஸ். ஸோ ஒரு கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான மெட்டலு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 3.0 போர்ட்ஸு. 2650 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு டீசென்டான கேபினெட். ஸோ கேபினெட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் ஃபியூச்சரில் ஒரு 3050 கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை ஒரு 1650 இல்லை ஒரு 1660யோ ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு கிடைக்குதா, டக்குன்னு வாங்கி உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கோர்சேரோட CV450 நீங்கள் அப் டு 3050 வரைக்கும் தாராளமாக இந்த SMPSல யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எந்த விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தோ ஸோ எந்த ஒரு தியரியா வெப்சைட்டை பார்த்தோ பேசக்கூடிய சேனல் கிடையாது. இங்கே பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ப்ராக்டிக்கலாக நடக்கிறத மட்டும்தான் யூடியூப்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்மள்ட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுல துளியெல்லாம் பயமும் தயக்கமும் தேவையே கிடையாது. ஸோ 46,990 ரூபாய்க்கு Ryzen 5600G Asusோட டஃப் கேமிங் 500 சீரிஸ் மதர்போர்டு. ஸோ டிஃபால்ட்டாகவே NVMe ஸ்லாட் இருக்கு, வைஃபைக்கான M.2 கீ ஸ்லாட் இருக்கு. ஸோ யூசி போட்டு 7 யூசி போட்டு ஒரு பக்காவான சூப்பரான மதர்போர்டு. ஸோ 16GB 8GB into 8GB 2 டியூவல் சேனல் கொண்டு வந்திருக்கோம். 16GB ரேமு, மதர்போர்டில் 4 ரேம் ஸ்லாட் இருக்கு. ஸோ இப்போ சாம்சங்கோட 250GB Gen 3 NVMe. ஸோ கோர்சேரோட CV450 80+ ப்ரோன்ஸ் சர்டிஃபைடு SMPS ஒரு பக்காவான கிட்டு. ஸோ வெறும் 46,990 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் தான்.
ஆர்டரை பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு 10 நாளைக்கு மட்டும் என்னோட வாட்ஸ்அப்பில் வாங்க, கொட்டேஷன் அனுப்புவாங்க, டக்குனு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இன்னொரு 10 டேஸில் நம்ம வெப்சைட், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு 10 நாள் கழிச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட மெகா அப்டேட் கீழே லான்ச் ஆயிருக்கும். ஸோ அதில் இதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தொழிலில் பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. ஏன்னா 46,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் ஒய்எஸ் ஆப்பர்ஸ் எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.